world champions, South Africa. They proved that they are world champions in India. Beating them in Eden Gardens வந்து it's not a small feat. எப்படி இருக்கும் போது கவுஹாத்தி டெஸ்ட் மேட்ச் நினைக்கிறீங்க? இந்தியாவை தோக்கடிக்கவே முடியாது அப்படிங்கிற காலம் போய் இப்ப நியூசிலாந்து ஒரு ஒயிட் வாஷ் ஹோம்லயே 3-0 கடைசியா விளையாண்ட 6 டெஸ்ட் மேட்சஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் மட்டும் தான் நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஸோ வெஸ்ட் இண்டீஸும் பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஸ்லைட்லி லோவர் ரேங்க் சைடு தான் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸ்பின்னை ஹேண்டில் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர்ஸ் அப்படிங்கிறது யாருமே நான் பார்க்கல, எக்ஸப்ட் ரிஷப் பண்ட் அந்த ஒரு 2-3 ஷாட்ஸ் போவாரு, அது ரெடியா ஸ்பின்னை டேக் ஆன் பண்ணி ஒரு 2-3 6 அடிச்சாரு அப்படின்னா தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கில்லோடைய அந்த ரீப்ளேஸ்மெண்டா அந்த 3ல வச்சிருந்த பிளேயர்ஸ் சாய் சுதர்ஷனோ இல்ல தேவ்தத் படிக்கலோ அந்த நம்பர் 4 பொசிஷன்ல ஆடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். Is it time to move on from Gambhir? ஹோம் டெஸ்ட்ல தோக்குறோம் அப்படிங்கும் போது அது வந்து நம்ம ஆக்சுவலா இது வந்து ஒரு அலார்மிங் சைனா நம்ம பார்க்கணும். டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு கௌதம் கம்பீர் எனஃப் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். வணக்கம் பிரபா. வணக்கம் ப்ரோ. ப்ரிவியூ ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா இந்தியா மேட்ச் படுமோசமாக தோத்தோம். என்ன சொல்கிறது, இந்த சென்ஸ் நிறைய கேள்விகள் வந்து ஓப்பன் ஆச்சு. கில்லோட இன்ஜுரி இருந்தால் மட்டும் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்களான்றது, கில் இன்ஜுரி இல்லாமல் மட்டும் ஜெயிச்சிருப்பீங்களான்ற கேள்வியும் இருக்குது. அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம ஸ்பின்னில் வந்து தோற்றுக்கிட்டு இருக்கோம், ஸ்பின்னுனால தோற்றுக்கிட்டு இருக்கோம் இந்தியாவில் அடிக்கிறது தான் பெரிய விஷயம்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தது அந்த காலம் போயிட்டே இருக்க மாதிரி தோணுது எனக்கு. ப்ளஸ் ரோஹித் விராட்டோட ஆப்சன்ஸ் வந்து இப்போ பெருசாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சென்ஸ் பேட்டிங் மட்டும் இல்லாமல் லீடர்ஷிப் ரோல்லையுமே பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ எப்படி இருக்க போகுது இந்த, ஏன்னா வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா, தே ப்ரூவ்ட் தட் தே ஆர் வேர்ல்ட் சாம்பியன்ஸ் இன் இந்தியா. பீட்டிங் தம் இன் ஈடன் கார்டன்ஸ் வந்து இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஃபீட். எப்படி இருக்க போகுது கவுஹாத்தி டெஸ்ட் மேட்ச் நினைக்கிறீங்க? ஸோ கவாத்தி ஒரு பேட்டிங் ட்ராக்காக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் ஸ்டில் டெஸ்ட் மேட்ச் அப்படிங்கிறதால ஸ்பின்னோட டாமினன்ஸ் கொஞ்சம் இருக்கலாம். இந்தியாவுக்கு அதே ப்ராப்ளம் தான். ஒருவேளை 4th இன்னிங்ஸ் பேட்டிங் போச்சு அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்பின்னர்ஸ்ட இந்தியன் பேட்டர்ஸ் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த டீம்ல ஸ்பின்னை ஹேண்டில் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர்ஸ் அப்படிங்கிறது யாருமே நான் பார்க்கல, எக்ஸப்ட் ரிஷப் பண்ட் அந்த ஒரு 2-3 ஷாட்ஸ் போவாரு, அது ரெடியா ஸ்பின்னை டேக் ஆன் பண்ணி ஒரு 2-3 6 அடிச்சாரு அப்படின்னா தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஐ திங்க் கில்லும் வரமாட்டாருன்னு நினைக்கிறேன் செகண்ட் டெஸ்ட்டுக்கு. ஸோ கில் ஒரு பொட்டன்ஷியலா அவரு கொஞ்சம் ஸ்பின்னை டேக்கிள் பண்ணி ஆடுவாரு. வாஷிங்டன் சுந்தர் அதே மாதிரி நம்பர் 3 பொசிஷன்ல ஒரு சான்ஸ் கிடைச்சா இந்தியா அந்த ஸ்பின்னை டிஃபெண்ட் பண்ணி ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் மற்றபடி பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னுமே ஸ்பின்னுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுற ஒரு டீம் தான். நீங்க சொன்ன மாதிரி ஸ்பின்ல தான் தோத்துட்டு வரோம். இந்தியாவை தோக்கடிக்கவே முடியாது அப்படிங்கிற காலம் போய் இப்ப நியூசிலாந்து ஒரு ஒயிட் வாஷ் ஹோம்லயே 3-0 கடைசியா விளையாண்ட 6 டெஸ்ட் மேட்சஸ்ல வெஸ்ட் இண்டீஸ் மட்டும் தான் நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஸோ வெஸ்ட் இண்டீஸும் பார்த்துட்டீங்கன்னா ஒரு ஸ்லைட்லி லோவர் ரேங்க் சைடு தான் டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படிங்கும் போது ஸ்பின் ஹெவியா இருக்க டீம் இப்போ வேர்ல்ட் கிரிக்கெட்ல பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த டாப் 4 டாப் 5 டீம்ஸ் இந்தியாவோட சேர்ந்து இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா, இந்த டீம்ஸ்ல நியூசிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவுடைய ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்பின் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கக்கூடிய ஒரு சைட். சவுத் ஆப்பிரிக்காவுமே பாத்துட்டீங்க அப்படின்னா ஏன் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஸ் அடிச்சாங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் பாகிஸ்தான்ல விளையாண்டதா இருக்கட்டும், நல்ல ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு வராங்க. ஆக்சுவலா சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷன்ஸும் ரீசென்ட் டைம்ஸ்ல டொமஸ்டிக் எல்லாம் பாத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்பின்னுக்கு செட் ஆகிற மாதிரியான கண்டிஷன்ஸ் தான் சவுத் ஆப்பிரிக்கால இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கும் போது சைமன் ஹார்மர், கேஷவ் மகாராஜ் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஈவன் ஐடன் மார்க்கரும் கூட நல்லா ஸ்பின் பவுலிங் பண்ணுவாரு. ஸோ அப்படிங்கும் போது சவுத் ஆப்பிரிக்காவை விளையாடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது கவுஹாத்தி டெஸ்ட் ஸ்பின்னை நல்லா விளையாடினாங்க அப்படின்னா, இல்ல இந்தியா அந்த டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஒரு பெரிய டார்கெட், ஏன்னா கொஞ்சம் பேட்டிங் ட்ராக்கா தான் இருக்கும் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பெரிய டார்கெட் செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சீரீஸ் டிராவை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். கில் இன்ஜுரி சொன்னீங்க, விளையாட வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்க. ப்ளஸ் நம்ம லாஸ்ட் டைம் வந்து 3 ஸ்பின்னர்ஸ் கூட போனோம். நம்ம எப்படி இருக்க போது நம்மளோட பிளேயிங் 11 நினைக்கிறீங்க? பிளேயிங் 11 இப்போதைக்கு பாத்துட்டீங்கன்னா அந்த 3 ஸ்பின் ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டு போவாங்கன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பெரிய சேஞ்சஸ் இருக்காது. கில்லோட பொசிஷன்ல ஒரு பிளேயர் வருவாரு. ஆக்சுவலா நம்ம நம்பர் 3 சேஞ்ச் பண்ணிட்டே இருந்திருக்கோம். இந்த டைம் வந்து போன மேட்ச் ஆடின மாதிரி வாஷிங்டன் சுந்தர் அட் நம்பர் 3க்கு நம்ம பொட்டன்ஷியலா வாஷிங்டன் சுந்தர் ஆக்சுவலா நம்பர் 3 பொசிஷன்லயே நம்ம வைக்கல. தேவ்தத் படிக்கலோ இல்ல சாய் சுதர்ஷனோ தான் நம்பர் 3ல வச்சிருந்தோம். கில்லோட ஆப்சன்ஸ்னால வாஷிங்டன் சுந்தர் அதே நம்பர் 3ல கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும். கில்லோடைய அந்த ரீப்ளேஸ்மெண்டா அந்த 3ல வச்சிருந்த பிளேயர்ஸ் சாய் சுதர்ஷனோ இல்ல
தேவ்தத் படிக்கலோ அந்த நம்பர் 4 பொசிஷன்ல ஆடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். அது தவிர பெரிய சேஞ்சஸ் இருக்காது. ஜஸ்பிரீத் பும்ரா, ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அப்படியே தான் இருப்பாங்க. 3 ஸ்பின்னர்ஸோட போறது ஒரு ஆக்சுவலா நம்ம ஒருவேளை 4th இன்னிங்ஸ் போல் பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு அட்வான்டேஜா இருக்கும். ஸோ ஒரு 3 ஸ்பின்னர்ஸோடய போகலாம். ஓகே, பண்ட் பற்றி தனியாக பேசலான்னு பார்க்குறேன் நான். ஏன்னா ரிஷப் பண்ட் வந்து அந்த ஆஸ்திரேலியன் சீரீஸ்லேருந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 1 இயர் ஆயிடுச்சு. போன ஜனவரி ஃபேஸில் வந்து நம்ம டிசம்பர் ஜனவரி ஃபேஸில் வந்து ஆஸ்திரேலியன் சீரீஸ் முடித்தோம், தோத்துட்டு வந்தோம். இந்த 1 இயரில் வந்து சில டெஸ்ட் மேட்சஸ் விளையாடிருக்கோம், நம்ம கணிசமான டெஸ்ட் மேட்சஸ் விளையாடிருக்கோம். சொல்ல போனால் சிக்னிஃபிகண்ட் நம்பர் ஆஃப் டெஸ்ட் மேட்சஸ். பண்டோட ஃபார்ம் வந்து டிப்ளே போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா பிகாஸ் ஸ்பின் ஆடக்கூடிய பெஸ்ட் டிஃபென்ஸ் இருக்க பிளேயர் வந்து அவர் தான் சொல்ல போனால். இஃப் ஸ்டேட் தேர் நம்ம வின் பண்ணியிருக்க வேண்டிய மேட்ச் அது சொல்ல போனாலுமே. அப்படி இருக்கும்போது வந்து பண்டோட ஃபார்ம் வந்து கன்சர்ன் கொடுக்க ஆரம்பிக்குதா? கண்டிப்பா. ஏன்னா ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல அவர் வந்து ஆக்சுவலா டீமுக்குள்ள வந்ததுல இருந்து சரி, அதுக்கப்புறம் அந்த எப்படி சொல்றது ரவி சாஸ்திரி டைம்ல இருந்தே ரொம்ப நல்லா எப்படி சொல்றது ஸ்பின்னர்ஸை நல்லா டேக் ஆன் பண்ற ஒரு பிளேயர். ஒரு 10 ஓவர்ஸ் அவர் பேட்டிங் ஆடிட்டாரு அப்படின்னா அந்த மேட்ச் டெஸ்ட் மேட்சே மாத்தி விட்டு போவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். நீங்க லாஸ்ட் ஆஸ்திரேலியன் சீரீஸ் மென்ஷன் பண்ணிருந்தீங்க. அப்போ வந்து கொஞ்சம் ஆடா இருந்தார், ரன்ஸ் வரல. அப்புறம் ஒரு கம்பேக் கிடைச்சது. அதுக்கப்புறம் ஐபிஎல் ஃபுல்லாவே அவருக்கு ஒரு ஆட் ஐபிஎல் சீசனாவே இருந்துச்சு, ரன்ஸே வரல. பட் கடைசியில வரும்போது ஒரு செஞ்சுரி அடிச்சு ஃபார்முக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. இங்கிலாந்து சீரீஸ்லயும் ஒரு ஃபார்ம் இருந்துச்சு. பட் அப் அண்ட் டவுன்ஸ் அப்படிதான் இருக்கு அவருடைய ஃபார்ம் அப்படிங்கிறது. நீங்க சொன்ன மாதிரி போன டெஸ்ட் மேட்ச் அவர் அங்க ஸ்டே பண்ணியிருந்தா அப்படின்னா அந்த டெஸ்ட் மேட்ச் நம்ம ஈஸியா வின் பண்ணிருக்கலாம். ஸோ ஒரு வைஸ் கேப்டன் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்லயும் இருக்காரு. அடுத்த மேட்ச் கில் இல்லைன்னா அவர் தான் டீமை லீடும் பண்ண போறாரு. அப்படிங்கும் போது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி தேவை. ஏன்னா எல்லா பால்ஸையுமே நம்ம அடிச்சு ஆட முடியாது. அண்ட் ஆல்சோ பண்ட்டுக்கு வந்து நான் எப்படி பாக்குறேன்னா பண்ட்டுக்கு நல்ல ஸ்பின்னுக்கு எகேன்ஸ்டா நல்ல டிஃபென்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர், சாலிட் டிஃபென்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். பட் அவருடைய நேச்சுரல் கேம் அப்படிங்கிறது அட்டாக் பண்ணி ஆடுறது தான். பட் அவருடைய ஸ்கில் அப்படிங்கிறது நல்ல டிஃபெண்ட் ஆடக்கூடிய பிளேயர். ஈவன் ஃபாஸ்ட் பவுலர்ஸையும் நல்லா டிஃபெண்ட் பண்ணி ஆடுவாரு, ஸ்பின்னர்ஸையும் நல்லா டிஃபெண்ட் பண்ணி ஆடுவாரு. இப்ப இருக்க டீம்ல ஆக்சுவலா நிறைய பிளேயர்ஸ் ஸ்பின்னர் டேக் ஆன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படிங்கும் போது அவர் வந்து சரி ஓகே என்னுடைய நேச்சுரல் கேமை வந்து ஒரு சைடு ஓரம் கட்டி வச்சுட்டு நான் வந்து என்னுடைய ஸ்கில்லை நம்பி ஆடுறேன், நான் ஒரு 100 பால் 120 பால் ஒரு 200 பால் டிபிக்கல் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறேன் அப்படின்னு அவர் விளையாண்டாரு அப்படின்னா இப்போ சரி இனி வர டைம்ல ஹோம் டெஸ்ட் மேட்சஸ்லயும் சரி இந்தியா வந்து நல்லா பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அவர் வந்து அந்த நேச்சுரல் கேமை வந்து தேவைப்படுற டைம்ல யூஸ் பண்ணிட்டு அவரோட ஸ்கில்லை நம்பி போகணும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஓகே, பண்ட்டுக்கு அப்புறம் வந்து முக்கியமாக கேட்க வேண்டிய கேள்வி வந்து இந்த ஆர்டரை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு T20க்கான ஒரு ஃபார்மேட்டு. இந்த சென்ஸு பேட்டிங் ஆர்டரை மாற்றுறது, பவுலர்ஸை வந்து ஒரு ஸ்பெல்லை வந்து கம்ப்ளீட்லி போட நம்ம 2 ஓவரில் மாற்றிட்டு திருப்பி போட வருது. இந்த கௌதம் கம்பீரோட அந்த அப்ரோச் வந்து என்ன சொல்கிறது, இஃப் ஒர்க்கு நம்ம ஒர்க் ஆகிடுச்சு நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். பட் ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகிடுச்சுல கௌதம் கம்பீரோட ரெயின் இன் டெஸ்ட் மேட்சஸ்ன்னு. ரெட் பால் கிரிக்கெட்டுக்கு வந்து கௌதம் கம்பீர் வந்து எனாஃபாக இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் வி ஹேவ் விவிஎஸ் லக்ஷ்மணன், பின்னாடி இருக்க ஆட்கள்லாம் இருக்காங்க ஹூ ஹேஸ் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் கோச்சிங் அண்ட் ஆல்சோ இன் டெஸ்ட் கிரிக்கெட். அப்படி இருக்கும்போது வந்து இஸ் இட் டைம் டு மூவ் ஆன் ஃப்ரம் கம்பீர்? நான் எஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம். T20க்கு ஒரு கோச்சா வந்து நான் ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன் கௌதம் கம்பீர். ஏன்னா அவரு சேஞ்ச் பண்றாரு அப்படிங்கிற ஒரு சைடு நம்ம பேசிட்டு இருந்தாலும் மேட்சஸ் வின் பண்ண வச்சிருக்காரு. அப்படிங்கும் போது ஓகே ரிசல்ட் வருது அப்படிங்கும் போது ஓகே அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு ஓடிஐக்கா இருக்கட்டும், ஒரு டெஸ்ட் கிரிக்கெட், ஓடிஐ கூட ஒரு சைடு அப்பார்ட் ஃப்ரம் தட் டெஸ்ட் கிரிக்கெட்டை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் ரிசல்ட்ஸே வரல. அந்த இங்கிலாந்து சீரீஸ் மட்டும்தான் அவர் டிராப் பண்ணாரு. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சைட்லி ஒரு லோவர் ரேங்கிங் டீம் தான். ஸோ அதை கன்சிடர் பண்ணாம கௌதம் கம்பீருடைய சக்சஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலா இது வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்தியா பார்க்காத ஒரு டவுன்ஃபால். ஹோம் டெஸ்ட்ல தோக்குறது அப்படிங்கிறது, அவே டெஸ்ட்ல நம்ம தோத்துருக்கோம் டோனியோட ஏராலையும் சரி, இப்போ வரைக்குமே அவே டெஸ்ட் நம்ம கஷ்டப்பட்டு தான் வின் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பட் ஹோம் டெஸ்ட்ல தோக்குறோம் அப்படிங்கும் போது அது வந்து நம்ம ஆக்சுவலா இது வந்து ஒரு அலார்மிங் சைனா நம்ம பார்க்கணும். ஸோ கௌதம் கம்பீர் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் ஆச்சு. நம்ம ராகுல் டிராவிட் வரும்போது இந்த ஃபர்ஸ்ட் நியூசிலாந்து டெஸ்ட்ல அவர் வந்து ஒரு மேட்ச் டிராக்காக ஆடுவாரு, நம்ம வின்னுக்காக ஆடாம டிராக்காக ஆடுவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது ராகுல் டிராவிட் மேல நம்ம அந்த ஒரு விமர்சனம் வச்சோம். ராகுல் டிராவிட் as a டெஸ்ட் கோச் கண்டினியூ பண்ணுமா, இந்த ஒரு டிரா மைண்ட் செட்லயே இருக்காரு, மாடர்ன் கேமோடைய மைண்ட் செட்டுக்கு வரல அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் ராகுல் டிராவிட் பார்க்கும்போது அடுத்தடுத்த சீரீஸ் அவர் வின் பண்ண வச்சாரு, டீம் நல்லாவே லீட் பண்ணாரு as a கோச்சா. இங்க வந்து கௌதம் கம்பீர்
எஸ் 2 ஃபைனல் நம்ம போனோம். சோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது கௌதம் கம்பீர் ஓகே, நம்ம ஸ்டார்டிங் இந்த 3-0 தோக்கும்போது இன்னும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம், ஒரு 2-3 சீரீஸ் போகட்டும் அப்படின்னோம். நீங்க சொன்ன மாதிரி 1 இயர் ஆச்சு, இன்னுமே அந்த ரிசல்ட் ராகுல் டிராவிட் மாதிரி அவர் அந்த கிராஃப வந்து ஏத்திக்க முடியல, திரும்ப டவுன்ஃபால்லாவே நம்ம போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது எஸ் டெஸ்ட் மேட்சுக்கு தனி கோச், T20க்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாலும் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு, ரெட் பால் கிரிக்கெட்டுக்கு ஒரு புது கோச் நீங்க சொன்ன மாதிரி விவிஎஸ் லக்ஷ்மன் இருக்காரு, திரும்ப ராகுல் டிராவிட்டே வந்தாலும் நல்லா தான் இருக்கும். அப்படிங்கும்போது டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு கௌதம் கம்பீர் எனஃப் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஓகே லெட்ஸ் சி எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நாளை மறுநாள் மேட்ச் இருக்கு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் டைம் கிருபா. தேங்க்யூ ப்ரோ. Subscribe to One India and never miss an update.